நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை வானிலை மையம் விடுத்துள்ள நிலையில் கனமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி நிர்வாகம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னென்ன ஏற்பாடுகள் தயாராக உள்ளன என்பது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். ஃபரிதா வணக்கம். சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சி மீட்பு பணியில் மும்முரமாக இறங்கியிருக்கிறது. இந்த மழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் இருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த நிலையில்தான் 100 HP கொண்ட மோட்டார்கள் தற்பொழுது உபரி நீரை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்றைய தினம் சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி அனைத்து பணிகளுக்கும் தயார் நிலையில் இருக்கிறது. அந்த வகையில் பல்வேறு திறன் கொண்ட 1436 மோட்டார் பம்புகளும் 100 HP திறன் கொண்ட 150 பம்பு மோட்டார்களும் பொருந்திய 500 டிராக்டர்கள் கருவிகளும் இயந்திரம் என பல்வகை வாகனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. மர அறுவை இயந்திரங்கள் 457 இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 210 வெள்ள நிவாரண மையமும் 106 சமையல் கூடமும் மாநகராட்சியின் 36 படகுகள் மற்றும் மீனவர்களின் படகுகள் என 103 படகுகள் தயார் நிலையில் இருக்கிறது. மேலும் சென்னை மாநகராட்சி சார்பில் மழையை எதிர்கொள்ள களத்தில் 22,000 பணியாளர்களும் பணி செய்து வருகிறார்கள். இந்த சூழலில்தான் டிராக்டர்களில் மோட்டார் பொருந்திய 500 டிராக்டர் கருவிகள் இந்த மீட்பு பணிக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை ஒளிப்பதிவாளர் பிரேம்நாத் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது மும்முரமாக மாநகராட்சி ஊழியர்களும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காரணம், 2 தினங்களுக்கு முன்பு தான் தீபாவளி பண்டிகையின் பொழுது 6 டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டது. மேலும் கூட பல்வேறு இடங்களில் பட்டாசு கழிவுகள் அடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளையும் அகற்றும் பணியில மாநகராட்சி ஊழியர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதிகாரிகளும் கள ஆய்வில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் சென்னை மாநகராட்சி ஆரஞ்சு அலர்ட்டிற்கான கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் மோட்டார் பொருந்திய கருவிகள் தற்பொழுது தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது வட சென்னையில் இருக்கிறோம். வட சென்னை எதிர்கொள்ள வெள்ளத்தை எதிர்கொள்ளவும் தயார் நிலையில் இருக்கிறது. சென்னை உயர்நில பள்ளியை அந்த காட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் பிரேம்நாத். இங்க சமையல் கூடம் இருக்கிறது. இங்கே மழையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உணவளிப்பதற்காக சென்னை மாநகராட்சி ஏற்பாட்டில் தற்பொழுது சமையல் கூடங்களும் இங்கே தயார் நிலையில் இருக்கிறது. தற்பொழுது சமைக்கும் பணிகளை பிரேம்நாத் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்குவதற்காக சமையல் கூடம் தயார் நிலையில் இருக்கிறது. தற்பொழுது சமைக்கும் பணியும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு மாநகராட்சி பள்ளிகளிலும் சமுதாய நல கூடத்திலுமே பொதுமக்களை தங்க வைப்பதற்காக தயார் நிலையில இருக்கிறது. அந்த வகையில் தான் 1436 மோட்டார் பம்புகளும் 100 HP திறன் கொண்ட 150 பம்புகளும் மோட்டார் பொருந்திய 500 டிராக்டர்களும் தற்பொழுது பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த சூழலில்தான் 900க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் களமிறங்கி இருக்கிறார்கள். நேற்று பெய்த மழையிலும் சரி, இன்று காலையில் பெய்த விட்டு பெய்யக்கூடிய இந்த கனமழையிலுமே ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்திருக்கிறது. இந்த மரங்களை அகற்றுவதற்காகவும் ஊழியர்கள் அவ்வப்போது துரிதமாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் வட சென்னையும் சரி, சென்னை மாநகராட்சியும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.